படிப்பெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குது. நாளிதழில் அந்த பகுதி அதை பற்றிய செய்தி கொஞ்ச காலம் ஓடுதில்லை. இந்த ஓடு பசியாறு முதலிய பயன்பாட்டு நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ் நாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மேலே கூறப்பட்டுள்ள மொழிச்சூழலில் பெரும்பாலும் ஓடு என்ற வினைக்கு பதிலாக இரு என்ற வினை அல்லது நட என்று போன்ற வினைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த போட்டியில் மன்னர் முதல் பரிசு வாங்கி வாகை சூடினார். அடுத்த வாகை சூடு. நீதிபதி அவருடைய பேச்சை கவனமாக செவிமடுத்தார். செவிமடு, வாகை சூடு, அந்த வேலையை நீ ஏன் செய்தாய் என்று ஆசிரியர் மாணவனை சாடினார். இந்த சொற்கள் எல்லாம் ஒரு சில பயன்பாட்டு ஒரு சில சூழலில் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் பலர் அதை பயன்படுத்தவில்லை. நாம் அந்த சொற்கள் வேறு சொற்களைத்தான் பயன்படுத்துகின்றோம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் வாகை சூடு என்ற வினை மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் மலேசிய தமிழில் அன்றாட பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் வழக்கில் உள்ள கேள் என்ற வினைக்கு பதிலாக செவிமடு என்ற வினையின் பயன்பாடும், திட்டு, வை, ஏசு ஆகிய வினைகளுக்கு பதிலாக சாடு என்ற வினையின் பெருமளவிலான பயன்பாடும் மலேசிய தமிழின் தனித்தன்மையை எடுத்து காட்டுகிறது. சிறிதளவு என்ற சொல் மலேசிய தமிழில் வழங்கப்பட்டாலும் கிஞ்சிட்டு என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த சொல் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அருகிவிட்டது என்றே கருத தோன்றுகிறது. இதை போன்று பாவி என்ற சொல், பாவி என்பது யூஸ், பயன்படுத்து என்ற வினை பயன்பாடு என்ற வினை பயன்பாடு என்ற பொருளில் அன்றாடம் வழங்கப்படுகின்றது. நீங்கள் ஏன் அதை பாவிக்க கூடாது? மிகவும் நான் மேலே கூறின இந்த சொற்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, வாக்கியத்தில் கேட்கும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எனக்கு அது மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் தெரிகின்றது. அடுத்து போதனை, போதி, ஆரூடம் போன்ற சொற்கள் தமிழ் மொழியில் இருந்தாலும் தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு மிகவும் அறிவிட்டது என்று சொல்ல முடியும். ஆனால் மலேசியாவில் உள்ள நாளேடுகளிலும் பிற சஞ்சிகைகளிலும் இச்சொற்கள் அன்றாடம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த பள்ளியின் போதனா முறை ஏற்புடையதல்ல. ஒருவரும் அந்த விவகாரத்தை குறித்து எந்த ஒரு ஆரூடமும் சொல்லக்கூடாது. மிகவும் அதிகமாக இதனுடைய பயன்பாட்டு விழுக்காடு அல்லது இதனுடைய ஃப்ரீக்வன்சி மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. கோடிக்காட்டு, சுட்டிக்காட்டு ஆகிய 2 சொற்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுட்டிக்காட்டு என்ற வினையின் பயன்பாடு பெரும்பாலும் நாளிதழ்களிலும் அன்றாடம் பேச்சிலும் கூட இருப்பதை காண முடிகிறது. ஆனால் மலேசியாவில் ஏறக்குறைய எல்லா சூழல்களிலும் கோடிக்காட்டு என்ற சொல்லின் பயன்பாடு தெளிவாக தெரிகிறது. சுட்டிக்காட்டு என்ற வினையின் பயன்பாடு பெரும்பாலும் குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த கருத்தை நடப்பிலாக்குவதாக கோடி காட்டியுள்ளார். மேலும் 8 பேர், 10 பேர் ஆகிய எண்ணு பெயர்கள் எண்மர், பதின்மர் என்று வழங்கப்படுவதையும் பார்க்க முடிகின்றது. இந்த வழக்கு தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எனக்கு ஒரு சில ஐயங்கள், அதாவது புரியாமல் இருக்கின்றது. எண்மர், பதின்மர் என்று கூறுவது. 2 பதின்ம வயது பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்டனர். அந்த கூட்டத்தில் 2000 பேர் வந்தனர். இந்த தனித்தன்மை வாய்ந்த மொழி பயன்பாட்டை நாம் அடிக்கடி மலேசிய தமிழில் பார்க்கலாம். இதை 2ஆக நான் பார்க்கின்ற ஒன்று பன்மொழி சூழலால் ஏற்படும் தாக்கம். இரண்டாவதாக இந்த பன்மொழி சூழலால் ஏற்படுகின்ற தாக்கத்தை 2ஆக நான் பிரித்து பார்க்கின்றேன். ஒன்று பண்பாட்டு அடிப்படையிலான சொற்களின் தாக்கம், இரண்டாவது பயன்பாட்டு அடிப்படையிலான சொற்களின் தாக்கம். இந்த 2ஆக நான் அதை பிரித்து பார்க்கின்றேன். பண்பாட்டு அடிப்படையிலான சொற்கள். மலேசியாவில் பேசப்படுகிற தமிழில் மலாய் மற்றும் சீன மொழிகளில் உள்ள பண்பாட்டு அடிப்படையிலான சொற்களான உணவுப் பொருட்கள், விழாக்களின் பெயர்கள், மேலும் ஊர் பெயர்கள், மாந்தர்களின் பெயர்கள் முதலியவை அம்மொழிக்கே உரிய ஒலி சேர்க்கையுடனும் உச்சரிப்பு முறையுடனும் வழங்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. இந்த சொற்களை அன்றாட மலேசியாவில் வாழும் தமிழர் தங்களுடைய பேச்சில் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இவ்வொலி சேர்க்கைகளும் சொற்களும் தமிழுக்கு புதியதாகவே இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக மலாய், சீன உணவுப் பொருட்களை கூறலாம். இந்த சொற்களுக்கு பொதுவாக சூழல் அடிப்படையில் குறுகிய பயன்பாடு மட்டும் இருக்கலாம். இருப்பினும் இச்சொற்கள் மலேசிய தமிழில் ஒன்றரை கலந்து விட்டதாகவே கருத வேண்டும். ஏனென்றால் இந்த சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இல்லை. ஆனால் அன்றாடம் இடைவிடாமல் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இச்சொற்களை பயன்பாட்டு அடிப்படையிலான பயன்பாட்டு
கட்டாயம் என்றே கூறலாம். கீழ்வரும் வாக்கியங்களில் மேற்கூறிய ஒரு சில சொற்களை நாம் பார்க்கலாம். நாம ஆயர்லிமாங் சாப்பிட போகலாம். ஆயர்லிமாங் என்பது ஒரு குடிக்கின்ற ஒரு பானம். எனக்கு நாசி கொராபு ரொம்ப பிடிக்கும். இது அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒன்று. இது தவிர்க்க முடியாத ஒன்று. தமிழ் அந்த பண்பாட்டில் அவர்களுடைய பிற மொழி பேசப்படுகின்றவர்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலான சொற்களை அல்லது ஒரு சில பானங்களை நாம் மொழிபெயர்க்க முடியாது. அது அவருடைய மொழியில் எப்பொழுதும் நாம் பார்க்க முடிகிறது. உனக்கு தெலூர் கம்போங் வேணுமா? டு யூ வாண்ட் டு ஈட் த எக் ஆஃப் அ கண்ட்ரி ஃபவுல்? இதெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியும். நான் என்னுடைய நண்பர்களிடம் கேட்பேன் அதற்கு பொருள் என்ன என்று. அது அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அடுத்தது பயன்பாட்டு அடிப்படையிலான சொற்கள். சிறுபான்மையினரின் மொழியில் ஏற்படுகின்ற பயன்பாட்டு சொற்களின் தாக்கம் பொதுவாக பன்மொழி சூழலில் பெரும்பான்மையினுடைய மொழியில் அடிக்கடி வழங்கப்படும் சொல் அல்லது மொழிக்கூறுகளின் அடிப்படையில் அமைவதை பார்க்கலாம். இது பயன்பாட்டு அடிப்படையில். இவை பெரும்பாலும் தவிர்க்க முடிகிற மொழி தாக்கம். முன்னால் உள்ளது தவிர்க்க முடியாத மொழி தாக்கம் பண்பாட்டு அடிப்படையில். அடுத்தது பயன்பாட்டு அடிப்படையில் உள்ள தவிர்க்க முடியும். இவை தவிர்க்க முடிகின்ற மொழி தாக்கமாகும். இருப்பினும் மேலே குறிப்பிட்டதை போல் இத்தகைய சொற்கள் அன்றாடம் தமிழ் மொழியில் இயற்கையான முறையிலேயே பயன்படுத்தப்படுவதன் வாயிலாக இவை மலேசிய தமிழ் சொற்களோடு ஒன்றிணைந்து உறைந்து போய்விட்டது. இது ஒரு ஃபாசிலைஸ்ட் ஃபார்ம்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். உறைந்து போன ஒன்று. இது தமிழ் சொற்கள் இருக்கின்றன. ஆனால் இது பல காலமாக பல வருடங்களாக அவர்கள் அங்கு இருந்த காரணத்தால் பயன்பாட்டு அடிப்படையில் வருகின்ற சொற்கூறுகளாக வந்து விடுகின்றது. மலேசிய தமிழரிடையே தமிழ் மலாய் ஆகிய இரு மொழிகளில் உள்ள இருமொழி புலமை. மலாய் மொழியில் அன்றாடம் இச்சொற்களுக்கான பயன்பாட்டு விகிதம், தமிழில் இச்சொற்களுக்கான ஏற்ற சொற்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதில் ஏற்படுகிற தடுமாற்றம், மலாய் தமிழ் இம்மொழிகள் பேசுவோரிடையே காணப்படுகிற சமுதாய மொழி அடிப்படையிலான நெருக்கம். இது பயன்பாட்டு சொற்களாக பெயர் சொற்களின் பயன்பாடு. இதுல அவங்க பாகேன் என்ன, வாட் இஸ் தேர் ரோல் இன் தேர் இன் திஸ் மேட்டர். அந்த பாகேன் என்ற சொல் ரோல் என்ற சொல்லோடு வருகின்றது. இது நமக்கு தமிழ் சொற்கள் இருக்கின்றன, ஆனால் அதை பயன்படுத்துவது பொதுவாக நாம் பார்க்க முடியாது. கவலைப்படாத, அது செனாங் தான். செனாங் தட் இஸ் வெரி சிம்பிள். அது எளிமையான ஒன்று தான். அது அடிக்கடி செனாங் என்று சொல்வதை பார்க்கலாம். எனக்கு இல்லை, உனக்குத்தான் உத்துங். த ப்ராஃபிட் இஸ் ஃபார் யூ நாட் ஃபார் மீ. அது உத்துங் என்றதுக்கு ப்ராஃபிட் என்ற ஒரு சொல் வருகின்றது. நான் படிக்கணும், என்ன கொசம் பண்ணாத, ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப், கொசம் என்ற. இது இத்தகைய சொற்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய வழக்கில் இது உறைந்து போன ஃபாசிலைஸ்ட் ஃபார்ம்ஸாக இருப்பதை பார்க்கலாம். பேர் சொற்களும் இணையடையும். நான் இந்த கணக்கை சீலாப்பா செஞ்சுட்டேன்னு வரும்போது ஐ வுட் டன் திஸ் மேத்ஸ் ராங்லி. சீலாப்பாக அந்த நம்முடைய வினை அடையை சேர்த்து ஒரு சீலாப்பு என்ற ஒரு பெயரையும் சேர்த்து விடுகின்றார்கள். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன, நான் அதை கூறவில்லை. பெயர் சொற்களும் பெயரடையும். கணித பாடம் ரொம்ப செனாங்கான பாடம். அதாவது வெரி வெரி சிம்பிள். செனாங்கான ஆன என்ற பெயரடையை சேர்த்து கூறுகின்றார்கள். அதாவது நார்மல், அது அன்றாடம் அவர்களுடைய பேச்சில் வந்திருக்கின்ற உறைந்து போன சொற்களாக இது காணப்படுகிறது. அடுத்து பஞ்ச் லாங்குவேஜ் காம்பனன்ட்ஸ் நான் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். ஈர்ப்பு மொழி சொற்கள். இது அந்த மலேசிய தமிழை கேட்கும் பொழுது இது ஒரு ஈர்ப்பு சொல்லாக அமைகின்றது. அதாவது மேலே கூறப்பட்ட பல இடையீட்டு சொற்கள் மலேசிய தமிழின் அடையாள சின்னங்களாக இருந்தாலும் முக்கியமான ஒரு சில மொழிக்கூறுகள் மலேசிய தமிழின் இலட்சிய குறியீடாக, அதாவது பெஞ்ச்மார்க், ஒரு கேட்ட உடனே சொல்ல முடியும். இலங்கை தமிழை கேட்ட உடனே அதனுடைய அந்த ராகத்தையும் ஒரு சில இதுகளை கேட்ட உடனே நமக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி